அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குழந்தையப்பா ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம 2 பிப்ரவரி 2024 அன்னைக்கு நடந்த முக்கியமான நடப்புகளுடைய தொகுப்பை காம்படிட்டிவ் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இடைக்கால பட்ஜெட் 2024 தாக்கல் பண்ணியிருக்காங்க. 5 புதிய ராம்சார் தளங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. உலகத்துடைய அதிநவீன ட்ரோனான MQ-9B ட்ரோன் வந்து இந்தியாவுடைய படையில் வந்து சேர்க்க போகிறாங்க. அமெரிக்கா கிட்ட வாங்கியிருக்காங்க. இது மாதிரி நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை அதோட ரெலவென்ட் ப்ரீவியஸ் கொஸ்டினோட சேர்த்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். 997வது திருக்குறள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொருட்பால் குடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பண்புடைமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள். அறம்போலும் கூர்மையிரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். விளக்கம்: மக்களுக்குரிய பண்பில்லாதவர் அறம்போல கூர்மையான அறிவு உடையவராயினும் ஓரறிவுயிராகிய மரத்தை போன்றவரே ஆவர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இதை சொல்லியிருக்காரு. அதாவது அறிவில் சிறந்த நபராக இருந்தாலும் அவர்கிட்ட மக்கள் பண்பு இல்லை அப்படின்னா அவர் ஓரறிவுயிராகிய மரத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல அறிவை விட பண்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ இதுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க நம்ம பார்த்துடலாம். அறம்போலும் கூர்மையிரேனும் மேற்கண்ட குறளில் மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் பாருங்க. பயனில் சொல் பேசுபவர், மக்கட்பண்பில்லாதவர், அகத்தில் அன்பில்லாதவர், பிறரின் பொருளுக்கு ஆசைப்படுபவர். இப்போ நம்ம வந்து இப்போ திருக்குறள் பார்த்தனால உடனே நமக்கு தெரிஞ்சிடும் மக்கட்பண்பில்லாதவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது நீங்கள் ரேண்டமாக திடீர்னு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால இதெல்லாம் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் அதுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். பட்ட மரத்திற்கு ஒப்பானவர் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார்? அதாவது எந்த பண்பு இல்லாதவர்? இங்கே பண்பில்லாதவர் மரம் போல்வர்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? இதே மாதிரி இன்னொரு முக்கியமான பண்பு மனிதனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்பு இல்லாத ஒரு நபரை பட்ட மரம் அதற்கு சமம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது யார் அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு முக்கியமான டாபிக்ஸ் பெறலாம். உலக சமய நல்லிணக்க வாரம் கடைபிடிக்கப்படுகிறது பிப்ரவரி 1 7 வரைக்கும். மக்களிடையே மத நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்காக இது கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ இன்டர்ஃபெய்த் ஹார்மோனி வீக் பிப்ரவரி 1 to 7. இது வந்து யுனைடெட் நேஷன்ஸோடைய ஜெனரல் அசம்பிளி பொது சபையால் வந்து பார்த்தீங்கன்னா 2010 கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான முக்கியமான கருப்பொருள் மெயின் தீம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டிங் ஃபார் பீஸ், அமைதிக்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தினம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இன்டர்நேஷனல் வெட்லேண்ட் டே. இப்போ ஏன் வந்து நம்ம தினம் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈர நிலங்கள் தான் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உயிரினப்பன்மையை காப்பாற்றுறதுக்கான மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள். ஸோ இருக்கிறதுலே அதிகமான உயிரினங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்லேண்ட்ஸில் தான். ஸோ அந்த வெட்லேண்டை பாதுகாக்கிறது மூலமா உலகத்துடைய உயிரினப்பன்மை பயோடைவர்சிட்டி வந்து நம்ம பாதுகாக்க முடியும். ஸோ அதுக்காக தான் கொண்டாடுறாங்க. குறிப்பாக 1971 பிப்ரவரி 2 அன்னைக்கு ஈரநிலங்கள் குறித்த சர்வதேச ஒப்பந்தம், ஸோ இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் ஆன் வெட்லேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராம்சார் சிட்டியில் சைன் பண்ணியிருக்காங்க நிறைய இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ். அந்த ராம்சார் சிட்டி வந்து ஈரானில் இருக்குது. ஸோ அந்த ராம்சார் சிட்டியில் இந்த இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சைன் பண்ணனால அந்த பர்டிகுலர் ஒப்பந்தத்தின் கீழே இருக்கக்கூடிய நாடுகள் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சதுப்பு நிலங்களை வந்து பாதுகாக்கணும். ஸோ அதை வந்து ராம்சார் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் ராம்சார் தலங்கள்னு சொல்கிறோம். ஸோ ராம்சார் அப்படிங்கிற நேம் ஏன் வந்துச்சு அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆண்டிற்கான ஈரநிலத்துடைய முக்கியமான கருப்பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்பீயிங், ஈரநலங்களும் மனிதனுடைய நலனும் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2024 மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் மத்திய பிரதேச அரசுடன் இணைந்து ராம்சார் தலமான இந்தூரின் சிர்பூர் ஏரியில் உலக ஈரநில நிகழ்வை கொண்டாடப்பட உள்ளது. ஸோ இது மாதிரி ஒரு ரெலவென்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை நம்ம என்னென்ன பின்னாடி பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க. இப்போ 2019 ஆண்டில் உலக சுற்றுச்சூழல் கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது. அதன் மைய கருத்து மாசு, காற்று மாசு. அதே மாதிரி பாருங்களேன், இப்போ 2024க்கான ஈரநில தினம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. இந்தூருடைய சிர்பூர் ஏரியில் வெட்லேண்ட்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது, அதாவது ஈரநிலங்களும் மனித நலனும் அப்படிங்கிறது அதோடைய மெயின் தீம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட இந்த மாதிரி கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே பிப்ரவரி 2 இன்டர்நேஷனல் வெட்லேண்ட் டே. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த ராம்சார் லேண்ட்ஸ்னால் என்னென்ன, அதில் இந்தியாவில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதே ராம்சார் சைட்ஸ் தான். இது வந்து என்விரான்மெண்ட் டாப்பிக்குள்ளேயும் வரும், ஜாகிரஃபியில் இன்னும் நிறைய டாபிக்ஸில் கேட்கலாம், கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம். ஸோ நான் ரேண்டமாக உங்களுக்கு யூனிட் 3யும் கரண்ட் அஃபேர்ஸும் மட்டும் போட்டு வச்சிருக்கேன். பட் இது இன்னும் நிறைய இடத்துல நமக்கு கவர் ஆகும். 2024 பிப்ரவரியில் தமிழகத்தின் பின்வரும் எந்த பகுதி ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? முத்துப்பேட்டை மாங்குரோவ் காடுகள் திருவாரூர், கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர், லாங்வுட் சோலை காப்பு காடுகள் நீலகிரி, கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகை. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1 and 2 ஒன்லி, 1 and 4 ஒன்லி, 2 and 3 ஒன்லி, 3 and 4 ஒன்லி. நிறைய பேர் நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். காரைவெட்டி பேர்ட் சாங்சுரியும் லாங்வுட் சோலா ஃபாரஸ்ட் இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சமீபத்தில் வந்து 2 புதிய ராம்சார் தலங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. 198 வகையான பறவைகள் வந்து இங்கே இருக்குது. அடுத்து லாங்வுட் சோலை காப்பு காடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது, கோத்தகிரின்னு கூட அந்த பர்டிகுலர் ரீஜன் கூட சொல்லுவாங்க. ஸோ நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. வெப்பமண்டல மழைக்காடு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெயின் ஃபாரஸ்ட், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், எவர்கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட்.
அடுத்ததுடைய முக்கியமான பகுதி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பார்ட் தான் அந்த நீலகிரி மலை. அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட் தான் இது. இங்கே அதிகமான ஈரநிலங்கள் இருக்குது, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவை. இப்போது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 14 இருந்தது ப்ளஸ் இப்போ 2 மொத்தம் 16 தலங்கள் இருக்குது. இந்தியாவிலேயே மிக அதிகமான ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டாலும் தமிழ்நாடு தான் ஆன்சர். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போது முதல்ல ராம்சார் தலங்கள்லாம் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஈரானுடைய ராம்சார் அந்த நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா February 2, 1971 சர்வதேச ஒப்பந்தம் நடக்குது. நிறைய நாடுகள் சைன் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஈரநிலங்களை ஒவ்வொரு நாடும் பாதுகாக்கணும். அப்போ அந்த அந்த பர்டிகுலர் சைட்டோடைய நேம் வந்து நம்ம ராம்சார் சைட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா அது பாதுகாக்கப்பட்ட ஈரநிலம்னு பொருள் வந்துடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து முக்கியத்துவம் பெறுது. அப்போ சர்வதேச முக்கியத்துவமான ஈரநிலங்கள் தான் நம்ம ராம்சார் தலங்கள்னு சொல்கிறோம். இந்தியாவில் மொத்தம் எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா February 2024 80 தலங்களாக ஆயிடுச்சு. முன்னாடி வந்து 75 தான் இருந்தது. இப்போது இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த 5 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, நெக்ஸ்ட் பேஜில் இருக்கு, நான் காமிக்கிறேன். 5 தலங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 80 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. இந்தியாவிலேயே அதிகமான ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாடு 16 இருக்குது. இப்போ அதை பாருங்கள், இந்தியாவில் மொத்தம் 75 இருந்தது ப்ளஸ் இப்போ அந்த 5 வந்து சேர்த்துட்டாங்க. ஸோ 75 வந்து நீங்கள் அப்புறமா அந்த PDF வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய 5 வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய 3, குறிப்பாக அந்த 5ல் 3 வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா, 2 வந்து தமிழ்நாடு. அப்போ கர்நாடகா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 5 தலங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஆட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த முன்னாடி இருந்த 14 தலங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் ஒரு முறை வந்து நீங்கள் இந்த PDF வந்ததுக்கப்புறம் ஒரு டைம் பாருங்கள். குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், அடுத்து கரிக்கிளி, நம்ம காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல அந்த செங்கல்பட்டு ரீஜியில் இருக்கும். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இருக்குது, பிச்சாவரம் இருக்குது, வடுவூர் பறவைகள் சரணாலயம், உதயமார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம். இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி 14 இருந்தது ப்ளஸ் இப்போ 2 வந்துருச்சு. அப்போ இந்தியாவிலேயே அதிகமான சதுப்பு நிலங்கள் கொண்டது நம்ம தான். ஸோ இதை ரொம்ப முக்கியம். இந்த பேஜில் இருக்கக்கூடிய அந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் PDF வந்தோடனே இப்போ இதுலேருந்து என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்தியாவில் எத்தனை ராம்சார் தலங்கள் 15 ஆகஸ்ட் 2022 வரை கண்டறியப்பட்டுள்ளன? ஹவு மெனி நம்பர்ஸ் ஆஃப் ராம்சார் சைட்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் இன் இந்தியா டில் 15th ஆகஸ்ட் 2022? இதுக்கான ஆன்சர் 75. ஏன்னா உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, இப்போ தான் வந்து 5 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 80 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்தியன் எக்கனாமியில் பர்டிகுலராக RBIயோட மானிட்டரி பாலிசி ரிலவெண்டாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. பின்வரும் எந்த பேமெண்ட் வங்கியின் குறிப்பிட்ட சில செயல்பாடுகளுக்கு ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது? ஆப்ஷன் A பேடிஎம், B கூகுள் பே, C ஃபோன்பே, D பாரத் பே. இதுக்கான ஆன்சர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பேடிஎம். ஸோ இது வந்து நம்ம எப்படி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து இப்போ பேடிஎம்முடைய இதை வந்து RBI வந்து பேன் பண்ணியிருக்காங்க. சில செயல்பாடுகள் புதிய கஸ்டமர்ஸ் அவங்க வந்து கொண்டு வரதை வந்து அவங்க பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ படிக்கலாம். ஜென்ரல் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், கணிப்பொறி மூலம் பணம் செலுத்த பேஸாப் என்னும் கைபேசி செயலியை எந்த வங்கி துவங்கியுள்ளது? இப்போது இது அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள கொஸ்டின். இப்போ பேமெண்ட் பேங்க்லாம் தொடங்கிட்டாங்க பேடிஎம், இப்போ அவங்களுடைய செயல்பாடை பேன் பண்ணியிருக்காங்க. அப்போ டேரெக்டாக அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ இதை ரிசர்வ் பேங்க் பண்ணாங்களே, அப்போ ரிசர்வ் பேங்க் என்ன பவர் இருக்குது? ரிசர்வ் பேங்க் ஏன் இதை பண்ணணும்? அப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் RBI இதில் அந்த பாயிண்ட்ஸ் இருக்கும் பாருங்களேன். அப்போ மத்திய அரசாங்கத்துடைய வங்கி ரிசர்வ் பேங்க், கவர்மெண்ட்டுடைய பேங்க். அப்புறம் வங்கிகளின் வங்கி என்று அழைக்கப்படக்கூடியது இது பேங்கர்ஸ் பேங்க். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸ் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ கட்டண முறைகளை ஒழுங்குபடுத்துதல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. கிரெடிட் சிஸ்டம், கடனை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை என்டையர் ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை சூப்பர்வைசிங் பண்ணுறாங்க. மானிட்டரி பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் இஷ்யூர் ஆஃப் நியூ கரன்சி. இப்படி இவங்களுக்குன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இந்த பேங்க்ஸ் எல்லாம் இந்தியாவில் செயல்பட முடியும். அப்போ இவங்களுடைய வழிமுறைகளை மீறிட்டாங்க இந்த பேமெண்ட் பேங்க், பேடிஎம் பேமெண்ட் பேங்க். அதனால அவங்களுடைய சில செயல்பாடுகளுக்கு நம்முடைய இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடை விதிச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்க முடியும். பின்வரும் நோட்டில் இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடு எது அப்படின்னு சொல்லி கூட கேட்க முடியும். இதோட ரெலவெண்டா. அப்போ நீங்கள் இதை படிக்கும்போது 2 இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று டேரெக்டாக அந்த பேடிஎம் வச்சு ஒரு கொஸ்டின் மேபி கேட்கலாம். அப்படி இல்லைனா அதோட பேக்ரவுண்டில் ரிசர்வ் பேங்க் ஏன் இதை பண்ணணும், அப்போ ரிசர்வ் பேங்குடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்க முடியும். சரி, இப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்திய ரிசர்வ் வங்கி இப்போது தேசியமயமாக்கப்பட்டுருச்சு, இந்தியாவுக்கு மட்டும் இருக்குது. ஆனால் சுதந்திரம் வாங்க அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகளுக்கு காமனாக இருந்துச்சு? அதுக்கான கமெண்ட் பாக்ஸில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க. நிறைய பேர் பாகிஸ்தான் மட்டும் யோசிப்பீங்க, அப்படின்னா பங்களாதேஷும் இன்க்ளூட் ஆயிடும். இப்போ அது பாகிஸ்தான் இல்லாமல், இந்தியா இல்லாமல் இன்னும் ஒரு நாட்டுக்கும் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியாக நம்முடைய பேங்கே இருந்துச்சு, சென்ட்ரல் பேங்காக. அப்போது அந்த நாடு எது அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். இதுக்கான நெக்ஸ்ட் முக்கியமான ஆர்டிகல் பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸில் இந்தியா நெய்பர் ஸ்டேட்ஸ், நெய்பர் கண்ட்ரிஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் லெவலில் இம்பார்ட்டண்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பின்வரும் எந்த நாட்டில் தற்போது தேசிய அவசர நிலை, அதாவது எமர்ஜென்சி பீரியட் வந்து மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது? பாகிஸ்தான், மியான்மர், இலங்கை, ஆப்கானிஸ்தான். ஸோ இதுக்கான ஆன்சர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், மியான்மரில் தான் ராணுவ ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஸோ மியான்மரில் அவசர நிலை மேலும் வந்து 6 மாதம் நீட்டிச்சிருக்காங்க. தேர்தல் நடத்துலேருந்து விதிவிலக்கு அளிக்கிறதுக்காக இந்த இது பண்ணுறாங்க.
ஸோ ஆங் சாங் சூகி இவங்க வந்து நோபல் பரிசு பெற்ற நபர், அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற நபர். ஸோ அவங்களுடைய அரசாங்கம் வந்து அங்கே அமைஞ்சிருந்ததை இவங்க கலைச்சிட்டு இப்போ ராணுவ ஆட்சி இருக்குது. உலகம் முழுக்க நிறைய பேர் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ திரும்பவும் வந்து அவங்கள வந்து வீட்டு சிறையில் வச்சிருக்காங்க. ஆங் சாங் சூகியை அவங்கள ஜெயிலில் போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் அவசர நிலை அப்படின்னு சொல்லி இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ இந்த ஜுண்டா டீம் அப்படின்னு சொல்லுவாங்க மியான்மரில், இவங்க தான் ராணுவ தளபதி தலைமையில் புரட்சி பண்ணி இப்போ ஆட்சியில் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வந்து கொஸ்டின்லாம் கேட்பாங்களா அப்படின்னா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதே நாடை வச்சு பாருங்களேன், ப்ரீவியஸ் இயரில் பாருங்கள். மார்ச் 2016 மியான்மர் நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இராணுவம் அல்லாத ஜனாதிபதி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்களேன். அப்போது இந்த மாதிரி கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்க முடியும். அப்போ இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியாவோட நெய்பரிங் ஸ்டேட்ஸ் வந்து நெய்பரிங் கண்ட்ரிஸ் ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா கேட்பாங்க. அப்புறம் இந்தியாவுடைய நார்மலாகவே இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதனால் அதை எல்லாத்தையும் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், பின்வரும் எந்த நாடு சமீபத்தில் இணையதள கட்டுப்பாடு சட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது? சேம் அதே டாபிக் தான். கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியாவோட நெய்பர்ஸ், இன்டர்நேஷனல் லெவலில் இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸ். வடகொரியா, சீனா, இலங்கை, ஆப்கானிஸ்தான். இதில் நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம்னா சீனா இல்லை வடகொரியான்னு நினைப்போம். ஏன்னா கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ரெஸ் சென்சார்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இலங்கை. ஸோ இலங்கை வந்து இணையதள தடை சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. பர்டிகுலராக வந்து நிறைய சென்சார்ஷிப் போடுறாங்க. ஸோ இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா சர்வாதிகாரத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. மக்களுக்கான உரிமை வந்து குறைய போகுதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் பைலிங்குவலில் நீங்கள் எதிர்பார்த்தீங்க. அப்புறம் கிளாஸஸ் உங்களுக்கு ஒட்டுமொத்த ஓவரால் கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் தமிழ் ஆர் மேக்ஸ் ஆர் ஜிஎஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் நம்முடைய குழந்தைப்பா ஐஏஎஸ் அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே தரமான மெட்டீரியல்ஸ், தரமான ஆசிரியர்களை கொண்டு இந்த பயிற்சி வகுப்பு எல்லாமே எடுக்கப்படும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே பல ஆண்டுகளாகவே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான அரசு அதிகாரிகளை உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழகத்துறை முன்னணி நிறுவனம் நம்மளுடைய குழந்தைப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ உங்களுக்கான சர்வீசஸ்க்கு வந்து நாங்கள் எப்போவுமே காத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய கிளாரிஃபிகேஷன்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். டிஃபென்ஸ், இந்தியாவுடைய பாதுகாப்பு தொடர்பாக இல்லை இன்டர்நேஷனல் ரிலேஷன் தொடர்பாகவும் இந்த டாபிக் நம்ம பார்க்க முடியும். பின்வரும் எந்த நாட்டிலிருந்து MQ-9B ட்ரோனை இந்தியா வாங்க உள்ளது? USA, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, ஸ்பெயின். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா USA. ஸோ இது நம்ம பார்த்துட்டோம். இப்போதைக்கு வேர்ல்டுடைய டெட்லியஸ்ட் ட்ரோன் அப்படின்னா இந்த ட்ரோன் தான் சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப சத்தமே இல்லாமல் தாக்குதல் குண்டு பொழியக்கூடிய விமானம் அது, ட்ரோன் அது. ஆளில்லாத விமானம் அப்படிங்கிறனால உயிர் சேதங்கள் ஏற்படாது. எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் நம்ம அனுப்ப முடியும். இப்போ போர் மாதிரியான காலங்களில் அப்புறம் சர்வலைன்ஸ், இன்டர்நேஷனல் பார்டரில் சர்வலைன்ஸ் பண்ணுறதுலாம் இந்த மாதிரியான ட்ரோன்ஸ் மூலமா ரொம்பவே எளிமையாக பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம யூஎஸ்ஏலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த ட்ரோன்ஸ் 31 ட்ரோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வாங்கியிருக்காங்க. இதை பிரித்து கொடுக்குறாங்க நேவிக்கு அதிகமாகவும், அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸுக்கும் இந்தியாவோட ஆர்மிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை பிரித்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்காக தான் சமீபத்தில் அவங்களுடைய காங்கிரஸ், அமெரிக்காவோட காங்கிரஸ்னு சொல்லுவாங்க பார்லிமெண்ட்டை, அங்கே வந்து ஒப்புதல் வாங்கியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பாருங்கள். ப்ராக்ரஸ் MS-06 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரஷ்யாவோட ஸ்பேஸ் கிராஃப்ட். அப்போ இதே மாதிரி கூட இப்போ கேட்கலாம் இல்லையா, MQ-9B அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போது இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் விஷயம் நார்மலாகவே வந்து இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கூட்டு இராணுவ பயிற்சிகள், அப்புறம் நம்ம உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய இந்த மாதிரியான பாதுகாப்பு தொடர்பான பொருட்கள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ டிஃபென்ஸ்லேருந்து நீங்கள் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கணும். எப்போ நியூஸ் வந்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிக்கணும். நெக்ஸ்ட், குளிர்கால கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் எந்த பகுதியில் நடைபெற உள்ளன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள். லடாக், குல்மார்க் மற்றும் முசௌரி, ஸ்ரீநகர் மற்றும் லடாக், நைனிடால் மற்றும் டார்ஜிலிங். ஸோ இதுக்கான ஆன்சர் லடாக் மற்றும் குல்மார்க். ஆக்சுவலாக லடாக் மற்றும் குல்மார்க்ங்கிறது ஜம்மு காஷ்மீர் இருக்குது. ஸோ லடாக், ஜம்மு காஷ்மீர் அந்த யூனியன் டெரிட்டரிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குளிர்கால கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடத்துகிறாங்க. ஸோ இதில் லடாக்கில் வந்து முதல் முறையாக நடக்குது. ஜம்மு காஷ்மீரில் ஆல்ரெடி நடந்திருக்கு, பட் லடாக்கில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக நடந்திருக்கு. ஸோ நடக்க போகுது, அதை பார்த்துக்கோங்க. எப்போலேருந்து நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிப்ரவரி முதல் 6 வரைக்கும் முதல் கட்டம் லடாக்கில் முடிஞ்சிடும். அடுத்த 2வது கட்ட போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா 21 முதல் 25 பிப்ரவரி வரைக்கும் பார்த்திங்கன்னா குல்மார்க், ஜம்மு காஷ்மீர் நடத்துகிறாங்க. ஸோ இதில் குல்மார்க் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் பிளேஸ் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடியது. இப்போ இதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோடைகால விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, நார்மல் ஸ்போர்ட்ஸ் இருக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகள் நடந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் ஹாக்கி, ஐஸ் ஸ்கேட்டிங், அப்புறம் இந்த ஸ்னோ ரிலேட்டடாக அந்த பனி தொடர்பான விளையாட்டுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் இதில் இடம்பெறும். நெக்ஸ்ட் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் பட்ஜெட். அப்போ இந்த இடத்துல பட்ஜெட் அப்படிங்கும்போது கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல. என்டையராகவே பட்ஜெட்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஜிகே ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட் கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டீட்டெயிலாக பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பட்ஜெட் பற்றி நீங்கள் தனியாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதை என்டையராக ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நியூஸில் வந்து பார்த்துருக்கீங்க, இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்போ முதல்ல பட்ஜெட் ஏன் தாக்கல் பண்ணணும், அது ரெலவெண்ட்டாக என்னென்ன புக்கில் இருக்குது அப்படின்னா நம்ம பார்ப்போம்.
ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து 6th-12th வரைக்கும் இருந்தாலும் முக்கியமான ஒரு பார்ட் வந்து 12th எக்கனாமி புக்கில் இருக்குது. ஸோ அதனால் அந்த புக்கில் இருக்கக்கூடிய பார்ட் வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 112 படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மத்திய அரசாங்கமும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணியே ஆகணும். இது வந்து மேண்டேட்ரி. அடுத்து சரத்து 202 ஆர்டிகல் 202 படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநில அரசும் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யணும். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா 202 படியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா 112 படியும் பட்ஜெட் தாக்கல் பண்ணணும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம ஏப்ரல் 19 வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இப்போது சொல்லியிருக்காங்க. அடுத்து எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி இன்னும் தெரியல. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் பட்ஜெட்னா என்ன அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்லியிருக்காங்க. முதல் நிலையிலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது வருவாய் மற்றும் செலவு திட்டத்தை உள்ளடக்கிய ஆவணம் அப்படின்னு ராணி ஸ்டோன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. வரவு செலவு திட்டமானது குறிப்பிட்ட காலத்தின் நிதி ஏற்பாடுகளை வெளிப்படுத்துகிறது, வழக்கமான சட்டமன்றத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாஸ்டபிள் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த மாதிரியான சில முக்கியமான சில கான்செப்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த முக்கியமான நபர் சொல்லியிருக்காரு, எக்கனாமிஸ்ட் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஆடம் ஸ்மித் சொல்லியிருக்கிறது, ஆல்ஃப்ரெட் மார்ஷல் சொல்லியிருக்கிறது மாதிரியான நிறைய கூற்றுகள்லாம் கூட கேட்டிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பட்ஜெட்டில் வந்து மொத்தம் 3 டைப் நம்ம நார்மலாக பிரிக்கலாம். பற்றாக்குறை வரவு செலவு திட்டம், டெஃபிஷிட் பட்ஜெட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செலவு வந்து வருவாயை விட அதிகமாக இருக்கும். அப்போ வந்து பத்தாது இல்லையா? ஸோ அப்புறம் அது பற்றாக்குறை பட்ஜெட், டெஃபிஷிட் பட்ஜெட்னு சொல்லுவோம். ரெண்டாவது சமமான வரவு செலவு திட்டம், பேலன்ஸ்டு பட்ஜெட், செலவும் வருவாயும் ஈக்குவலாக இருக்கும். மூணாவது சர்ப்ளஸ் பட்ஜெட், உபரி வரவு செலவு திட்டம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருவாய் வந்து அதிகமாக இருக்கும், செலவு வந்து குறைவாக இருக்குது. இப்போ இதில் நம்ம நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம டெஃபிஷிட் பட்ஜெட் தான் நம்ம போடுவோம். ஆனால் சம்டைம் நம்ம நாட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் டைமில் மக்கள்கிட்ட மணி சப்ளை அதிகமாக இருக்கனால அந்த மக்கள்கிட்ட கேஷ் ஃப்ளோ கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பட்ஜெட்டில் செலவு எல்லாத்தையுமே குறைச்சிருவோம். அப்போ நம்மளுடைய பட்ஜெட்டும் சர்ப்ளஸ் பட்ஜெட் மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரீவியஸ் கொஷின். நார்மலாக நம்ம பற்றாக்குறை பட்ஜெட் போடுறோம். ஆனால் இன்ஃப்ளேஷன் பணவீக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விலைவாசி உயர்வுலாம் அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ நம்மளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ப்ளஸ் பட்ஜெட் தான் அரசாங்கம் போடுவாங்க. அப்போ அதில் வரிமுறைகள் வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் அரசாங்கம் செலவு பண்ணக்கூடிய திட்டங்கள் வந்து குறைவாக இருக்கும். அப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம சர்ப்ளஸ் பட்ஜெட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் நிதி பற்றாக்குறை அப்படின்னா என்ன? நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா நிதி பற்றாக்குறை. ஸோ இந்த இடத்துல வந்து பட்ஜெட் டெஃபிஷிட். ஸோ இந்த டெஃபிஷிட்னா என்ன? அரசாங்கத்துடைய மொத்த வருவாய்க்கும் மொத்த செலவினத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் நம்ம நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆக்சுவலாக அந்த இடத்துல எவ்வளவு பற்றாக்குறை வருது? இப்போ 100 ரூபாய் நமக்கு தேவைன்னா 95 ரூபாய் நம்மகிட்ட இருக்குது. அப்போ 5 ரூபாய் பற்றாக்குறை வருது இல்லையா? அதுதான் அது. அடுத்து பற்றாக்குறை நிதியாக்கம். இப்போ அந்த குறைவாக இருக்கக்கூடிய அந்த பணத்தை நம்ம ரிசர்வ் பேங்க் இருந்தோ இல்லை வேறு ஏதாவது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருந்தோ வாங்கி ஈவென்ட் பண்ணி நம்ம செலவு பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபிஷிட் ஃபினான்சிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ நிதி பற்றாக்குறைக்கு எதிராக இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து கடன் வாங்குதல், ஃபில்லிங் த கேப் பிட்வீன் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன் கவர்மெண்ட் பட்ஜெட் பை பாரோயிங் ஃபண்ட் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர் அதர் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ். அப்போ இந்த இடத்துல முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் பற்றாக்குறை நிதியாக்கம்னா என்ன, டெஃபிஷிட் ஃபினான்சிங். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெஃபிஷிட் ஃபினான்சிங் தான் பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரியே போடுவாங்க. என்ன காரணம்னா இந்தியாவில் நிதி பற்றாக்குறைங்கிறது இருக்கும், ஆனால் அதை வந்து கடன்லாம் வாங்கி பேலன்ஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ கரண்ட்டில் போன ஆண்டு 2023-24 நிதியாண்டுடைய டெஃபிஷிட் எவ்வளோன்னு பாருங்கள், 5.8%. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கனால நான் நிதி பற்றாக்குறை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்து கடன் வாங்குறதுக்கான திட்டம் பாருங்களேன், 11.75 லட்சம் கோடி வந்து கடன் வாங்குறதுக்கான பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது பங்கு விலக்கல் எவ்வளோ ஏம் பண்ணியிருக்காங்கன்னா 50,000 கோடி. அப்போ பங்கு விலக்கல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? ப்ரைவேடைசேஷனாக உங்களுக்கு தெரியும், நம்முடைய கவர்மெண்ட்டுடைய சொத்தை அப்படியே ப்ரைவேட்ட கொடுத்துருது. அப்போ இந்த இடத்துல பங்கு விலக்கல்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம ஓனர் வந்து கவர்மெண்ட்டாக தான் இருப்பாங்க, ஆனால் அந்த ஷேர்ஸோடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி பண்ணிப்போம். இப்போ எக்ஸாம்பிள் 51% ஒருத்தவங்கள்ட்ட இருக்குன்னா அவங்க தான் ஓனராக இருப்பாங்க. ரிமைனிங் 49% வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு நிறுவனத்தில் 70% பங்குகள் வச்சிருக்கு, 70% நம்மகிட்ட ஷேர் இருக்குது, ரிமைனிங் 30% ஷேரை ப்ரைவேட்டை நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 60 நம்ம வச்சுக்கிட்டு இன்னொரு 10 வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து ப்ரைவேட்டை கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும்னா அந்த 10% விற்கிறது மூலமாக நமக்கு பணம் வரும்ல. இப்போ ஓனர்ஷிப் மாற போகிறது இல்லை. இப்போ ஓனர்ஷிப் மாறிடுச்சு, கவர்மெண்ட் கிட்டேருந்து ப்ரைவேட் கிட்ட ஏர் இண்டியா போன மாதிரி போயிடுச்சுன்னா அது வந்து ப்ரைவேடைசேஷன். ஆனால் ஓனர்ஷிப் மாறாமல் நம்முடைய ஷேர்ஸுடைய அந்த பர்சன்டேஜ் மட்டும் மாறுது. 70% நம்ம ஓனர்ஷிப் வச்சுருந்தோம், இப்போ 60% தான் இருக்குது, 10% வித்துட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், பங்கு விலக்கல். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பங்கு விலக்கல் மூலமாக 50,000 கோடி வந்து திரட்ட வந்து திட்டம் வச்சுருக்காங்க. 2024-25 எவ்வளோ நிதி பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 5.1% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டெஃபிசிட். இதே வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. 4.5க்குள்ளே கட்டுப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பட்ஜெட் வந்து என்னென்ன ப்ராசஸில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதனால் அதை சும்மா ஷார்ட்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலேஷன், முதல்ல அவங்க தயாரிக்கணும். எல்லா அமைச்சகத்துக்கிட்டேருந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிற மாதிரி நான் டிராஃப்ட்லாம் கேட்பாங்க, அவங்க கொடுப்பாங்க. அதன் பிறகு இவங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அவருடைய முக்கியத்துவத்தை பொறுத்து இவங்க முடிவெடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இது ஃபார்முலேஷன் பண்ணுறது. அடுத்து எனாக்ட்மெண்ட். இப்போ அது வந்து ஃபினான்ஸ் பில்லாக வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணுறதா இருக்கட்டும்,
அப்புறம் வந்து அதை உருவாக்குறது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்களே இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த பீரியட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனாக்ட்மெண்ட் திட்டம் ஆயிரும். முதல்ல வந்து பட்ஜெட்டை வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க உருவாக்கின பிறகு கேபினெட்டில் தாக்கல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய அமைச்சர்கள்ட்ட ஒப்புதல் வாங்கிப்பாங்க. ஃபஸ்ட்டு கேபினெட்டில் ஒப்புதல் வாங்குவோம், அதன் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் நம்ம ஒப்புதல் வாங்குவோம். இப்போ பார்லிமெண்ட்டில் ஒப்புதல் வாங்கின அப்புறம் எனாக்ட்மெண்ட் பீரியட் முடிஞ்சிடும். அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே ஃபண்டை அலோகேட் பண்ணுறதை பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த ஃபண்டை வந்து அவங்க செலவு பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல செலவு கரெக்டாக பண்ணுறாங்களா, அனுமதிக்கப்பட்ட செலவை விட அதிகமாக பண்ணுறாங்களான்னு சொல்லி பொது கணக்கு குழுவும் மதிப்பீட்டு குழுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து சர்வேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியும் எஸ்டிமேஷன் கமிட்டியும் இதை பார்த்துப்பாங்க. அப்போ இவங்க எல்லாமே இதில் ரெலவெண்ட்டாக இருக்காங்க. அப்போ இதுலேருந்துலாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஃபைனலாக ஆடிட்டிங் ஸ்டேஜ். ஸோ இந்தியாவோட கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஃபைனலாக அதை ஆடிட் பண்ணுவார். ஸோ ஃபார்முலேஷன், எனாக்ட்மெண்ட், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஆடிட்டிங் சொல்லி 4 முக்கியமான ப்ராசஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அண்ட் எஸ்டிமேஷன் கமிட்டின்னு சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸும் இதில் இன்வால்வ் ஆகிறாங்க. என்டையர்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் வந்து பட்ஜெட்டுக்கு வந்து பொறுப்பு. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், இப்போ பட்ஜெட்னா என்ன நமக்கு தெரியுது, ஒவ்வொரு ஆண்டும் வந்து தாக்கல் செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரியும். இது கன்ஃபார்ம் ஆர்டிகல் 112 படி கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருது. ஆனால் இடைக்கால பட்ஜெட் அப்படின்னா என்ன, ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். அப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா யூனியன் பட்ஜெட் அப்படிங்கிறது என்டையர் இயர்க்கானது. ஒரு ஏப்ரல் 1 ஆரம்பித்து மார்ச் 31 வரைக்கும் முடியக்கூடிய ஒரு முழு நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம். இது வந்து கன்ஃபார்ம் வந்து போட்டே ஆகணும். இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே இருக்காது, அவங்க நிச்சயமாக பண்ணியே ஆகணும், அது வந்து மேண்டட்ரியாக இருக்கும். ஆனால் எலெக்ஷன் இயர் வருது அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு முழு ஆண்டு இருக்காது இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ அரசாங்கம் வந்து முழுசாக ஒரு பட்ஜெட் போட்டாங்க, ஆனால் மேக்கு அப்புறம் எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் புதுசாக ஒரு ஆட்சி மாறுறாங்கன்னா அவங்க இந்த பட்ஜெட்டை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை இல்லையா, அவங்களுக்கு கொள்கை முரண்பாடு இருக்கலாம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எலெக்ஷன் இயரில் மட்டும் பட்ஜெட் வந்து மேண்டட்ரி இல்லைன்னு சொல்லிடுவாங்க பிஃபோர் எலெக்ஷன். அப்போ அந்த ஃபியூ மந்த்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபியூ மந்த்ஸுக்கு மட்டும் அவங்க செலவு செய்யணும் இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டரிம் பட்ஜெட் அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, இடைக்கால பட்ஜெட். அப்போ இந்த இடைக்கால பட்ஜெட்டில் பெரிய அளவில் கொள்கை முடிவில் அறிவிக்க இயலாது. 4th பாயிண்ட் பாருங்களேன், பெரிய அளவில் எதுவும் கொள்கை முடிவு அறிவிக்க முடியாது. ஏன்னா அது வந்து அது தேர்தல் அறிக்கை மாதிரி ஆகி அவங்களுக்கு ஓட்டுக்கான சாதகமான ஒரு சூழல் போயிடக்கூடாது. அப்போ தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் வந்து அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு பின்னாடி வரக்கூடிய புதிய அரசாங்கம் முழு பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அவங்க வந்து இதையே கூட பார்த்துக்கலாம், இல்லை மாற்றி அப்படியே போட்டுக்கலாம், இல்லை வந்து என்ன பண்ணலாம், என்டையராக கூட புது பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணலாம். அப்போது இந்த மாதிரி பொது தேர்தல் காலகட்டத்தில் முழுசாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணுறதுக்கு ஒரு நிதியாண்டு இல்லாத போது இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது. இது வந்து மேண்டட்ரி இல்லை, ஆனால் எந்த அரசாங்கமும் இதை தாக்கல் பண்ணாமல் இருந்ததில்லை, தாக்கல் பண்ணிவிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல இன்னொரு கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்டரிம் பட்ஜெட் மட்டும் இல்லாமல் வோட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா இன்டரிம் பட்ஜெட் அப்படிங்கிறது நார்மல் நம்ம அஸ் யூஷுவல் பட்ஜெட் போல தான், அது வந்து ஒரு முழு ஆண்டுக்கு இல்லை, அவ்வளோதான். ஆனால் வோட் ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது அந்த 2-3 மாதத்துக்கு மட்டும் அவங்க செலவு பண்ணணும் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் மேபி இன்டரிம் பட்ஜெட் தாக்கல் பண்ணாமல் இருக்கலாம், ஆனாலும் அந்த 2-3 மாதம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இவங்க செலவு பண்ணணும்ல. இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணாத மட்டும்தான் நம்ம பார்லிமெண்ட்லேருந்து கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து பணம்லாம் நம்ம எடுத்து செலவு பண்ண முடியும். அப்போ பட்ஜெட்டே நம்ம தாக்கல் பண்ணாத டைமில் வந்து எப்படி வந்து நம்ம ஃபினான்ஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியும். அப்போ பார்லிமெண்ட்டில் தான் எல்லா நிதி அதிகாரங்களும் இருக்குது. அப்போது இந்த வோட் ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறத அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இந்த வோட் ஆன் அக்கௌண்ட்டை தாக்கல் பண்ணி அதன் மூலயமா அவங்க இந்த 2-3 மாதத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு தேவையான நிதியை வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான அதிகாரம் வந்து கொடுக்கப்படும். ஸோ அதுதான் கணக்கு வாக்கெடுப்பு. இப்போ இந்த வோட் ஆன் அக்கௌண்ட் அவங்க தாக்கல் பண்ணிட்டாங்க, இப்போ தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த 2-3 மாதத்துக்கு வந்து நிதி எடுக்கக்கூடிய அதிகாரம் இவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணால் மட்டும் தான் நிதியை வந்து பார்லிமெண்ட்லேருந்து எடுக்க முடியும். ஆனால் முழு பட்ஜெட் தாக்கல் பண்ண டைம் இல்லாதனால இந்த வோட் ஆன் அக்கௌண்ட் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரியாக ஒரு 2 மந்த்ஸுக்கான அந்த எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான பவர் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னொரு 2 மந்த்ஸ் அந்த மாதிரி கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கணக்கு வாக்கெடுப்பு அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல என்னென்ன கான்செப்ட்லாம் பார்த்துருக்கோன்னு பாருங்கள். டெஃபிசிட் ஃபினான்சிங் பார்த்துருக்கோம், இன்டரிம் பட்ஜெட் பார்த்துருக்கோம், வோட் ஆன் அக்கௌண்ட் பார்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரியான கான்செப்ட்லேருந்து கூட உங்களுக்கு கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நான் இதை உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறேன் பட்ஜெட் பொறுத்து. இப்போ இதில் வந்து நான் ஷார்ட்டாக மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு பட்ஜெட் தொடர்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் பட்ஜெட் தொடர்பாக செப்பரேட்டாக கூட ஒரு லாங் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக 6 to 12 வரைக்கும் கவர் பண்ணி என்டையர் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் சேர்த்து நான் போட்டுடுறேன். ஸோ கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு முக்கியமான ஃபேக்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து இதுவும் கான்செப்ட்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்தியாவோட முதல் பட்ஜெட் தாக்கல் செஞ்சது யார் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்? கிழக்கிந்திய கம்பெனியின் சார்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 1860 வந்து ஏப்ரல் 7 அன்னைக்கு ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு. ஸோ இதை தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜேம்ஸ் வில்சன் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சார்பாக 1860. அடுத்து சுதந்திர இந்தியாவோட முதல் பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர், இந்தியாவோட முதல் நிதியமைச்சர் இவர் தான், ஆர்கே சண்முகம் செட்டி.
ஆனால் முதல் பட்ஜெட்டே வந்து இன்டரிம் பட்ஜெட். ஏன்னா அந்த டேட் பாருங்களேன், நவம்பர் 26, 1947. அப்போ நவம்பர் அப்படிங்கும்போது என்டையர் ஃபினான்ஸ் இயர் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்டரிம் பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் பெண்மணி இந்திரா காந்தி. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அந்த நிதி அமைச்சகத்தை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் டிபார்ட்மெண்ட்டை தான் வச்சுக்கிறாங்க. அப்போ முதல் முழு நேர பெண் நிதி அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். ஸோ முதல் முழு நேர நிதி அமைச்சர் பட்ஜெட் தாக்கல் பண்ணவங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் வந்துருவாங்க. ஃபஸ்ட்டு விமன் அப்படின்னா இந்திரா காந்தி, செகண்ட் வந்து நிர்மலா சீதாராமன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. February 28, 1970 அவங்களே நிதி அமைச்சராக இருந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொரார்ஜி தேசாய் 10 முறை தாக்கல் பண்ணியிருக்காரு. சிதம்பரம் 9 முறை தாக்கல் பண்ணியிருக்காரு. பிரணாப் முகர்ஜி 8 முறை தாக்கல் செஞ்சிருக்காரு. தொடர்ந்து அதிக முறை பார்த்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமனும் மொரார்ஜி தேசாயும் கண்டினியூஸாக 6 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி கண்டினியூஸ் அப்படின்னா நான் என்டையர் 5 years ப்ளஸ் அந்த டைமில் எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா இன்டரிம் பட்ஜெட். அப்போ 6 பட்ஜெட் வரும் இல்லைங்களா. இப்போ கீழே இருக்கக்கூடிய மன்மோகன் சிங், அருண் ஜேட்லி, சிதம்பரம், யஷ்வந்த் சின்ஹாலாம் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட் மட்டும் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த 5 ஆண்டுகளுக்கான பட்ஜெட் மட்டும் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க வந்து இன்டரிம் பட்ஜெட்டும் சேர்த்து கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா 6 முறை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதனை. மேபி இப்போது அகெயின் வந்து எலெக்ஷனில் அவங்க ஜெயிச்சு மறுபடியும் வந்து முழு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து அவங்க சாதனை படைப்பாங்க. நெக்ஸ்ட்டு நிர்மலா சீதாராமன் அவங்ககிட்ட வந்து இன்னொரு சாதனையும் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஜிட்டல் பட்ஜெட் யார் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன். நெக்ஸ்ட் இருக்கிற லாங்கஸ்ட் பட்ஜெட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங்கோட இது. ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், 1991 தான் நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். அப்போது உலக அளவில் வந்து பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனை. இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அப்போ அந்த பொருளாதார சீரழிவுலேருந்து நம்மளை காப்பாற்றணுங்கிறதுக்காக மன்மோகன் சிங் வந்து அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணார். ஸோ லாங்கஸ்ட் பட்ஜெட் 18,650 வார்த்தைகளோட இருக்குது. இருக்கிற சுருக்கமான பட்ஜெட் எமர்ஜென்சி பீரியடில் இந்திரா காந்தியுடைய நிதியமைச்சர் HM பட்டேல் அப்படிங்கிறவர் பண்ண அந்த பட்ஜெட் தான். ஸோ 800 வார்த்தைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு லாங்கஸ்ட் பட்ஜெட் ஸ்பீச் எப்போவும் நிதியமைச்சர் வந்து தாக்கல் பண்ணி பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த லாங்கஸ்ட் பட்ஜெட் ஸ்பீச் வந்து கொடுத்தவங்க யாருன்னா நிர்மலா சீதாராமன், 2.42 மணி நேரம். ஆனால் இந்த முறை அவங்க பண்ணாங்களே இடைக்கால பட்ஜெட், இதுதான் அவங்களுடைய ஷார்ட்டஸ்ட் ஸ்பீச். ஸோ லாங்கஸ்ட் ஸ்பீச்சுக்கான அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ February 1, 2021 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர்லெஸ் பட்ஜெட், ஃபஸ்ட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 14 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டரிம் பட்ஜெட் இது வரைக்கும் இந்தியாவில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல ரயில்வே பட்ஜெட்னு தனியாக ஒரு பட்ஜெட் இருக்கும், அப்புறம் யூனியன் பட்ஜெட்னு ஒன்று இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 2017 அருண் ஜேட்லி வந்து ரெண்டும் சேர்த்து ஒரே யூனியன் பட்ஜெட் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ 2017 வரைக்கும் 16 வரைக்கும் ரயில் பட்ஜெட் தனியாக பண்ணோம். இப்போ 17லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே பட்ஜெட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஹல்வா செரிமனி அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து இயல்பாகவே இது வந்து ஒரு நடைமுறை, பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. என்ன காரணத்தினால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் முதல்ல வந்து லீக் ஆகிட்டு இருந்துச்சு அந்த பிரிண்ட் பண்ணும்போது. அப்போது பட்ஜெட் வந்து பிரிண்ட் பண்ணுறது லீக் ஆகக்கூடாதுங்கிறனால நம்ம பார்லிமெண்ட், நம்ம ராஷ்டிரபதி பவன் இருக்கு இல்லையா, அதோடைய பேஸ்மெண்ட்டில் வந்து இந்த ப்ரெஸ் வச்சுருந்தாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்க, என்டையர் எல்லா ஒர்க்கர்ஸும் வெளில போகாமல் அங்கேயே இருந்து இந்த பட்ஜெட் ஒர்க்கை ஃபுல்லாக பார்ப்பாங்க. அவங்களுடைய இந்த டெடிகேஷன் இது பண்ணுறது விதமாக அவங்க இவ்வளோ ரகசியத்தை பாதுகாத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதை வெளியில் கொண்டு வரும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் முடிஞ்சு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த அல்வா செரிமனி கண்டக்ட் பண்ணுவாங்க. நிதியமைச்சர் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெடிஷன், அவ்வளோதான், கஸ்டம்ஸ் அண்ட் கன்வென்ஷன் தான். நெக்ஸ்ட்டு வந்து பட்ஜெட் 1ஆம் தேதி மாற்றினது வந்து பார்த்திங்கன்னா அருண் ஜேட்லி. முதல்ல February 28 இருந்தது, அந்த பட்ஜெட்டை வந்து February 1 அப்படின்னு சொல்லி மாற்றினவர் அருண் ஜேட்லி. இது வரைக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா 39 நிதியமைச்சர்கள் இருந்திருக்காங்க. அதில் 6 நிதியமைச்சர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். முதல் நிதியமைச்சர் சண்முகம் செட்டி, அப்புறம் TT கிருஷ்ணமாச்சாரி, C சுப்பிரமணியம், R வெங்கட்ராமன், சிதம்பரம், நிர்மலா சீதாராமன், இவங்க 6 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அடுத்து ஒரு சில குறிப்பிட்ட ஆண்டுகளில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டை வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு ஸ்பெஷல் நேமில் வந்து சொல்கிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருப்பு பட்ஜெட் அப்படிங்கிறது எது அப்படின்னா யஷ்வந்த்ராவ் P சவான் அவர் வந்து தாக்கல் பண்ணது 1973. அப்போ கடுமையான நிதி நெருக்கடி இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம பிளாக் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நெக்ஸ்ட்டு கேரட் அண்ட் ஸ்டிக் பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா VP சிங்கால 1986 தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட் வந்து ஏன் அந்த பேரில் இருக்குது அப்படின்னா அதிகமான வெகுமதியும் கொடுக்குது, அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கான அதிகமாக சுமையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தது. ஸோ அதனால் இந்த கேரட் அண்ட் ஸ்டிக் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு 3வது முக்கியமான விஷயம் எஃபோக்கல் பட்ஜெட், திருப்புமுனை பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து யாருடையதுன்னா மன்மோகன் சிங்கோடையது. புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தினால இந்தியாவுடைய பொருளாதாரமே வந்து அப்படியே மாறி போச்சு தலைக்கீழ. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை எஃபோக்கல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்து ட்ரீம் பட்ஜெட், கனவு பட்ஜெட். எப்போவும் மக்கள் எப்படி பட்ஜெட் இருக்கணும்னு விரும்புவாங்கன்னா அவங்களுக்கான சலுகைகள் அதிகமாக இருக்கணும்னு விரும்புவாங்க. அப்போ இந்த முறை அவர் என்ன பண்ணாருன்னா வரி சீர்திருத்தம் நிறைய பண்ணார், நிறைய வரிகளை குறைச்சிட்டாரு. அப்போ இதன் மூலமாக மக்களுடைய வரி சுமை குறைஞ்சிது. ஸோ ட்ரீம் பட்ஜெட் அப்படிங்கிறது 1997 சிதம்பரத்துடைய பட்ஜெட். இப்போ நம்ம 2024 பட்ஜெட்டுடைய சில முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம்.
ஆக்சுவலாக அந்த பட்ஜெட் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பொதுவாகவே வந்து இந்த நார்த் ஈஸ்ட்டில் இல்லை ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காமன் ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த முறை அவங்களும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இன் ஃபியூச்சர் அந்த ரீஜனும் நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்களிப்பை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா, நார்த் ஈஸ்ட்டும் இப்போ நல்லா வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 10 ஆண்டு கால பொருளாதார செயல்பாடு குறித்து வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆண்டு வந்து பொருளாதார ஆய்வறிக்கை வந்து வெளியிடலை. எப்பவும் வந்து ஜனவரி 31 பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிட்டு தான் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வெளியிடுவாங்க. ஆனால் எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறனால இந்த முறை வந்து பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடலை. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு ரிவ்யூ மட்டும் வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிதி பற்றாக்குறை பார்த்தாச்சு, 5.1 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4.5க்குள்ளே வந்து எய்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே கட்டுப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. இந்த நம்பர்ஸ்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பிடிஎஃப் வந்துடும், ஒரு முறை பார்த்துக்கோங்க. தென் நான் இண்டிவிஜுவலாக வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு பட்ஜெட் வீடியோ போடும்போது இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்தியாவிற்கான மேஜர் சோர்ஸ் வந்து எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சரில் தெரியும். முதல்ல வருமான வரி, ஆக்சுவல் 28% வந்து கடன் மூலமாக கிடைக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேக்ஸ், இன்கம் டேக்ஸுக்கு பிறகு ஜிஎஸ்டி 18%, அடுத்து கார்பரேஷன் டேக்ஸ் 17%. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் டேக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து பணம் வருது இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 7%. அடுத்து மத்திய கலால் வரி வந்து பார்த்தீங்கன்னா 5% எக்ஸஸ் டியூட்டி. அடுத்து கஸ்டம் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4%. ஸோ இப்போ இந்த மாதிரி இந்தியாவுக்கான முக்கியமான ரெவன்யூ சோர்சஸ் இருக்குது. இதெல்லாம் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி செலவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாங்கக்கூடிய கடனுக்கான வட்டி கட்டக்கூடியதே 20% போயிடுது. அடுத்து மாநிலங்களுக்கான பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% போயிடுது. மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16% போயிடுது. இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8% போயிடுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனுக்கான தனி இது, அப்புறம் நிறைய அமைச்சகத்துக்கு ஒதுக்குறாங்க இல்லையா, டிஃபென்ஸ், அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய செலவாக இருக்குது. அப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பொது செலவு ஏன் அதிகமாக இருக்குன்னா, நம்ம நாட்டில் மக்கள் அதிகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போது எமர்ஜிங் எக்கனாமியாக இருக்கும். அதனால் இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பட்ஜெட்டில் வந்து அதிக அளவில் செலவு அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து உலகத்திலே ராணுவத்துக்கு அதிகமாக செலவிடக்கூடிய நாடுகளில் நம்மளும் ஒரு நாடு 4th பொசிஷனில் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 4th ஸ்ட்ராங்கஸ்ட்டு, அதேமாதிரி 4th அதிகமாக எக்ஸ்பென்சஸ் செலவிடக்கூடிய கண்ட்ரி. முக்கியமான துறைகள் என்னென்ன துறைகளுக்கு வந்து நம்ம செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாதுகாப்புத்துறை, அடுத்தது சாலை போக்குவரத்து துறை, 3வது ரயில்வே துறை, 4வது வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவு விநியோகம், அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் உணவு விநியோகம், பிடிஎஸ் இருக்கு இல்லைங்களா, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ரேஷன் கடை, அந்த ஸ்கீம், அந்த துறைக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா உள்துறை, ஹோம் மினிஸ்ட்ரி, ஊரக மேம்பாடு, ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், உரத்துறை, தொலைத்தொடர்பு, டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் வந்து அதிக அளவில் வந்து நம்ம நிதி ஒதுக்கி இருக்கக்கூடிய முக்கியமான துறைகள். மேபி இந்த ஆர்டர் கூட கேட்கலாம், அதனால் ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த முறை பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 4 முக்கியமான தீமில் பண்ணியிருக்காங்க. முதல் தீம் பாருங்களேன், வறுமை ஒழிப்பு, கரீப் கல்யாண் தேஷ் கா கல்யாண் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நார்மல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு தீமில் நிறைய வறுமை ஒழிக்கிறது தொடர்பான விஷயங்கள் பண்ணுறாங்க. ரெண்டாவது எம்பவரிங் யூத், இளைஞர் மேம்பாடு. முதல்ல வறுமையில் இருப்பவர்கள், 2வது இளைஞர்கள், 3வது விவசாயிகள், 4வது பெண்கள். அப்போ இந்த 4 தான் இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டுடைய முக்கியமான தீமாக இருக்குது. போன முறை 7 தீம் வச்சுருந்தாங்க, பட் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா 4 தீம் தான் வச்சுருக்காங்க. இதில் விக்ஷித் பாரத் அப்படின்னு என்னென்னா வளர்ந்த இந்தியா, விச் மீன்ஸ் நம்ம வல்லரசு இந்தியான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விக்ஷித் பாரத் அப்படிங்கிற டேர்ம் வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இந்த அம்ரித் கால், அதே மாதிரி இப்போ விக்ஷித் பாரத்துங்கிறதும் இன் ஃபியூச்சரில் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்னது தான் அந்த கண்டென்ட் இருக்கும். சும்மா ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நான் செப்பரேட் பட்ஜெட் வீடியோ போடும்போது இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த முறை பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் சென்ட்ரிக் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், அதாவது நம்ம நாட்டில் வந்து பொருளாதார வளர்ச்சி இருக்குது. அதாவது பணக்காரர்கள் அதிகமாக வந்து வருவாய் ஈட்டுறது மூலயமா நம்ம வந்து உலகத்துடைய மிகப்பெரிய இடத்துல இருக்கோம், 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கும். ஆனால் அதே டைமில் உலகத்துடைய அதிகமான ஏழைகள் இருக்கக்கூடிய நாடாகவும் நம்ம தான் இருக்கும். இதுக்கான காரணம் என்னென்னா உள்ளடக்கிய வளர்ச்சி இல்லை, அதாவது சமூக பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லுவோம். எல்லா மனிதர்களும் வளர்ந்து நம்ம நாடு வளருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் அப்படி இல்லை. அப்போ அந்த இன்க்ளூசிவ் க்ரோத் கம்மியாக இருக்கனால தான் நம்ம இன்னும் டெவலப் கண்ட்ரியாக மாறல, வளர்ச்சி நாடாக மாறல. இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், கனடா மாதிரி நமக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள் கூட வந்து பார்த்திங்கன்னா வல்லரசு நாடுகள். அப்போ நம்ம ஏன் வல்லரசு நாடு இல்லை அப்படின்னா அந்த இன்க்ளூசிவ் க்ரோத்துடைய கம்மியாக இருக்குது, வளர்ச்சி கம்மியாக இருக்குது. அப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த முறை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி முக்கியமான சில விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதில் நான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை மட்டும் உங்களுக்கு தனியாக வந்து ஒரு ஷார்ட் கண்டென்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன். இதில் மொத்தம் 24 கண்டென்ட் இருக்கும். 2024 பட்ஜெட்டில் 24 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்கேன். அந்த 24 பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இதுலேருந்து தான் கேட்பாங்க.
அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிச்சு அப்படின்னா நான் செப்பரேட் வீடியோ போடுறேன் இல்லைங்களா, அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து அதில் உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ முக்கியமான விஷயம் ஹைலைட்ஸ் ஆஃப் 2024 பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத சும்மா ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த முறை எந்த ஒரு டேக்ஸில் சேஞ்சஸும் பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எலெக்ஷன் வந்து இது பண்ணும் அப்படிங்கிறனால எதுவும் பண்ணலை. அடுத்தது வந்து வருமான வரி செலுத்துபவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை ஜிஎஸ்டியை கிராஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் வந்து அதிகமான வருவாய் வந்து இந்தியா கொடுக்குது. மூணாவது சராசரி ஜிஎஸ்டி வருவாய் 1.6 லட்சம் கோடியாக இருக்குது. ஸோ ஆவரேஜாகவே மந்த்துக்கு வந்து 1.6 lakh crore வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் மூலமா. ஸோ இதுதான் வந்து ஜிஎஸ்டியோட சக்ஸஸாக இப்போ சொல்கிறாங்க. அடுத்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா $596 பில்லியன், கிட்டத்தட்ட $600 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் அந்நிய நேரடி முதலீடு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து 10 வருடங்களே இது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 11.11 lakh crores வந்து செலவு பண்ண போகிறோம். கிராமப்புறத்தில் 5 ஆண்டுகளில் 2 கோடி வீடுகள் கட்டப்படும். இது மட்டும் இல்லாமல் மிடில் கிளாஸ் பீப்புளுக்காக செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வசதி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1 கோடி வீடுகளில் வந்து பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா திட்டத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சூரிய மின்சாரம் தயாரிக்கக்கூடிய தகடுகள் பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சி, கடனுதவி வழங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் கோடி தனித்தனியாக ஒதுக்கியிருக்காங்க. தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சி மட்டும் இல்லாமல் தனியாக வந்து தொழில் தொடங்கக்கூடிய இளைஞர்களுக்கான அந்த கடனுதவி வழங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய மாநிலங்களுக்கும் வந்து ஒதுக்கியிருக்காங்க 1 லட்சம் கோடி கிட்டக்க வட்டி இல்லாத கடன். அடுத்து முக்கியமான விஷயம் கர்ப்பப்பை புற்றுநோய் தடுக்கிறதுக்கான தடுப்பூசி திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்காவது அந்த கர்ப்பப்பை புற்றுநோயோடைய அந்த டேர்ம் நேம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா என்ன நோய் அது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமானது, நம்முடைய சயின்ஸ் புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி செய்ய புதிய செயலி ஆப் வந்து லான்ச் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆஷா பணியாளர்கள், அதாவது அங்கன்வாடி பணியாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்கள், ஸோ அவங்களுக்குலாம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வந்து விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சுகாதார திட்டம், இன்னும் சுகாதார சேவைகள் எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பால் உற்பத்தி, உலகத்தில் பால் உற்பத்தியில் நம்ம தான் முதலிடத்தில் இருக்கோம், ஆனாலும் இன்னும் அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5 மீன்வள பூங்காக்கள், ஃபிஷரிஸில் நம்ம டபுள் மடங்காக இருக்கும். கடந்த 10 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அப்போ அதுலேயும் இன்னும் நல்லா டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வெஹிக்கிள்ஸை ப்ரொமோட் பண்ணும் விதமாக நாடு முழுக்க நிறைய இடத்துல பேட்டரி சார்ஜிங் அந்த சென்டர்ஸ் வந்து வைக்க போகிறாங்க. இப்போது பெட்ரோல் பங்க் இருக்க மாதிரி இந்த சார்ஜிங் வெஹிக்கிள்ஸ்க்கான சார்ஜிங் சென்டர் வந்து அமைக்க போகிறாங்க ஃப்ரீக்வெண்டாக எல்லா இடத்துலையும். 40,000 சாதாரண ரயில் பெட்டிகளை வந்து வந்தே பாரத் அளவுக்கு தரம் உயர்த்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியம் 3 முக்கியமான காரிடார்ஸ், 3 முக்கியமான சரக்கு பொருளாதார அந்த ரயில்வே வழித்தடத்தை வந்து பார்த்திங்கன்னா அமைக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெட்ரோ ரயில் சேவை அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் பார்த்து கண்டென்ட் தப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். சமீபத்தில் இந்தியாவில் எத்தனை மெட்ரோ நகரங்கள் உள்ளன, அதாவது எத்தனை நகரங்கள் வந்து மெட்ரோ ரயில் சேவை செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு போடுங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறது வேணால் செயல்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் போடுங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் சென்னை இல்லாமல் வேறு எந்தெந்த நகரங்களில் மெட்ரோ திட்டம் இப்போ தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரொம்பவே முக்கியமான விஷயம், விமான நிலையங்களுடைய எண்ணிக்கை வந்து இரட்டிப்பாக்கப்படும் அப்படிங்கிறதும் இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. இப்போது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் தொகையால் நிறைய சவால்கள் இருக்கு இல்லையா, அதை கண்டறியறதுக்காக உயர்மட்ட குழு அமைக்கப்படும். ஏன்னா இப்போ உலகத்துடைய நம்பர் 1 மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடு நம்மளாம் மாறிட்டோம். அப்போ அதுக்காக ஒரு ஹை லெவல் ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்ணி அதுக்கான ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க. மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 3 கோடி பெண்களை வந்து லட்சாதிபதிகள் ஆக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் வந்து இந்த முறை ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் பிரதான் மந்திரி காப்பீடு திட்டம் மூலமாக 4 கோடி விவசாயிகள் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. அப்போ இது மாதிரி விவசாயிகள் தீம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது தொடர்பாக வந்து விகாஸ் கௌஷல் சம்மான் இந்த மாதிரி நிறைய அந்த நிதிகள் இருக்குது விவசாயிகளுக்கானது. அப்போ அந்த கிசான் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. ஃபைனலாக டூரிசத்துலேயும் நிறைய டெவலப் பண்ண போகிறாங்க. இந்த லட்சத்தீவு மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல் டூரிசம், இந்தியானாலே ஸ்பிரிச்சுவல் டூரிஸ்ட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா, அப்போ ஸ்பிரிச்சுவல் டூரிசமும் இன்னும் நல்லா டெவலப் பண்ண போகிறோம். அது மூலமா நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மாலத்தீவு இடையில அந்த இஷ்யூ வந்ததுலேருந்து லட்சத்தீவு வந்து நம்ம அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்முடைய பிரதமருடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து கிரேட் நிக்கோபர் ப்ராஜெக்ட். துபாயும் சிங்கப்பூரும் சேர்ந்த அளவுக்கு வந்து இந்த கிரேட் நிக்கோபர் தீவில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். எப்படி ஒரு சின்ன தீவான சிங்கப்பூர் வந்து இப்போ உலகத்தில் மிகப்பெரிய நாடாக வளர்ந்துருக்கோ, அதே மாதிரி நம்முடைய போர்ட் பிளேயர் நிக்கோபர் தீவு, அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த தீவு இருக்கு இல்லைங்களா, அந்த தான் வந்து பெரிய நிக்கோபர், கிரேட் நிக்கோபர் சொல்லுவோம். அந்த தீவை வந்து டெவலப் பண்ணுங்கிறது நம்முடைய பிரதமருடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ மாலத்தீவும் டெவலப் ஆகுது. ஏன்னா இது ரெண்டும் வந்து டூரிசம்க்கு வந்து உலக அளவில் ப்ரொமோட் பண்ணும். கரெக்டாக வெப்பமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை தீவுங்கிறனால இங்கே ஒரு கிளைமேட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய ஃபாரினர்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி நிறைய டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா என்டையராக இந்த முறை பட்ஜெட் வந்து ரொம்ப அதிக அளவில் ஸ்கீம்ஸ் இல்லை அப்படின்னாலும் என்ன காரணம்னு நமக்கு தெரியும், இன்டரிம் பட்ஜெட்.
அதிகளவு ஸ்கீம் இல்லை அப்படின்னாலும் இதெல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்கீம். இந்த முறை இந்த 2024 ஹைலைட் பாயிண்ட்ஸ்லேருந்து தான் கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரியான ஃபேக்ட்ஸ் கேட்கலாம். யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டு அந்த மாதிரியான ஆர்டரில் கேட்கலாம். யார் ஹையஸ்ட் நம்பர்ஸ் கேட்க முடியும். அப்படி இல்லைனா அந்த ஃபிஸ்கல் டெஃபிஷிட் ஃபினான்சிங்னா என்ன, இந்த மாதிரியான பேசிக் சில கான்செப்ட்லேருந்து கொஷின் கேட்க முடியும். அதனால் அதை கிளியராக பார்த்துக்கோங்க. வேறு எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். செப்பரேட் வீடியோ உங்களுக்கு பட்ஜெட் வீடியோ நான் போடுறேன். நீங்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் பொறுத்து நான் அது லாங் வீடியோவோ ஷார்ட் வீடியோவோ அப்படிங்கிறத நான் மேக் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஆல். ரெகுலராக அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிவிடுவோம். 3rd and 4th 5th எல்லாத்துக்கான அப்டேட்ஸ் வந்து நான் சீக்கிரமாக இப்போ போட்டுறேன். இன்றைக்கே போட்டுடுறேன். தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நீங்கள் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா. தென் நம்முடைய டெலிகிராம் லிங்க் வந்து நம்முடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த PDF உடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.